ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் சேதுபதி நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்க தலைவன் தலைவி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து விஜய் சேதுபதி சாருக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்க படம். ஏன்னா வந்து ட்ரெய்லர் சமீபமாக ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் வந்து ஆடியன்ஸ் கிட்ட நல்லா ரீச் ஆச்சு அண்ட் சாங்ஸுமே நல்லா ஹிட் ஆகிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சான்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற அந்த அடிக்கடி நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த சண்டைகள் பெருசான என்ன நடக்குன்றதோட விளைவு தான் இந்த படம். அண்ட் கடைசியில் வந்து இந்த டைவர்ஸ் வரைக்கும் போய் அவங்க டைவர்ஸ் ஆனாங்களா இல்லை ஒன்றா சேர்ந்தாங்களா அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த படம். ஸ்டோரி வந்து சிம்பிளாக தெரிஞ்சாலும் வந்து அது இப்போத்தி ஜென்ரேஷனில் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறதுனால ஸ்டோரி வந்து கொஞ்சம் இப்போ தேவைப்படுற ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ஸோ ஸ்டோரி கைட் தரலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேவை பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியராஜ் சார் வந்து நம்ம வீட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த பிரச்சனைகளெல்லாம் தான் வந்து சீன்ஸாக வைக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் அதை முடிஞ்ச அளவு எவ்வளோ சுவாரஸ்யமாக வைக்க முடியுமோ அப்படி வச்சுருக்காரு. பட் சில இடத்துல வந்து அந்த சண்டைகள்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸாக தெரியுது. இதுக்கெல்லாம் இவ்வளோ சண்டை போடுவாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணாமையும் இல்லை. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தை இது பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து ஸ்க்ரீன் பிளே கேட்டு அண்ட் நெக்ஸ்ட் டேரக்ஷனாக வந்து அவர் விஜய் சேதுபதி நித்யா மேனனுக்குள்ளே அந்த காம்பினேஷனை ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி கொண்டு வந்ததாகட்டும், அப்புறம் இவ்வளோ நிறைய ஆக்டர்ஸை வந்து வேலை வாங்கியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாதி ஊரே நடித்த மாதிரி இருக்குது இந்த படத்தில். அவ்வளோ ஆக்டர்ஸ் வந்து அவங்க வேலை வாங்குகிற விதம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ டேரக்ஷனுக்கு வெயிட் தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிங்காக வந்து லீட் ஆக்டர்ஸாக வந்து விஜய் சேதுபதி சாரும் அண்ட் நித்யா மேனனும் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து அவங்க கேரக்டர்ஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க. நித்யா மேனன் பற்றி சொல்லவே வேணாம். திருச்சிற்றம்பலமில் வந்து அவங்க எப்படி ஒரு பில்லராக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலேயே அவங்க ஒரு முக்கியமான பில்லராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு எமோஷனல் சீன் கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு எமோஷனல் சீனில் வந்து சூப்பராக மனுஷன் பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணி நிறைய பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் அவர் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் பண்ணுறப்போ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. எத்தனை வாட்டி வேணாலும் அவர் அதை பண்ணுறதை பார்க்கலான்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிங் வந்து லீட் ஆக்டிங்க்கு 9 தரலாம். நெக்ஸ்ட் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய 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 ப்ளஸ்ஸுங்க. செம்மையாக இருக்குது. சாங்ஸ் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும் சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே இந்த ஒரு கதைக்கு இதுக்கு மேலே பெஸ்ட்டாக யாராலையும் மியூசிக் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன் சார். சாங்ஸ் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், அண்ட் அந்த ஆக்ஷன் சீன்ஸில் வரக்கூடிய பிஜிஎம் ஆகட்டும், ரொம்ப அந்த ஒரு சோகமான சீனில் வரக்கூடிய ஒரு சின்ன பிட்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரதுக்கு முக்கியமான காரணமே வந்து அந்த சாங்ஸ், முன்னாடி ரிலீஸ் ஆன சாங்ஸும் அண்ட் டீசரில் வந்த அந்த மியூசிக் தான். ஸோ சந்தோஷ் நாராயணன் சாருக்கு வந்து 10க்கு 10 மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வந்து விஜய் சேதுபதியோட அப்பா அம்மாவை வந்து சரவணன் சாரும் தீபா மேமும் வந்திருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நித்யா மேனனோட பேரண்ட்ஸாக வரவங்களாகட்டும், அவங்களோட அண்ணனாக வரவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 9 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட் எடிட்டிங் வந்து இந்த படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு 2 hours 20 minutes ஓடுது. இன்னும் ஒரு 10 to 15 minutes போயிருந்துச்சுன்னா வந்து நமக்கு அங்கங்கே ஒரு ரொம்ப நேரம் இவங்க சண்டை போகிறதே பார்த்து ஒரு ஃபீல் வந்திருக்கும். பட் அந்த ஃபீலை வந்து வராமல் கரெக்டான ரன் டைமில் இந்த படத்தை கொண்டுட்டு வந்தது எடிட்டிங் வந்து ஒரு முக்கியமான பங்கு. ஸோ எடிட்டிங்க்கு 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மலைக்கு மேலே நடக்கக்கூடிய சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பைக்கில் வந்து ஒரு சேசிங் சீன் வரும், சின்ன ஃபைட் சீன் மாதிரி. அந்த சேசிங் சீனில் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கே வர வழியெல்லாம் பட்டாசு வெடிச்சிட்ருக்கோம். அதுக்கு நடுவில் அந்த பைக் வரப்போ அங்கங்கே சில இதெல்லாம் வந்து சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிக்கு 10க்கு 9 தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் மேக்கப் அண்ட் ஆர்ட் ஒர்க் அதெல்லாமே வந்து டீசெண்டாக இந்த படத்துக்கு தேவையானாலும் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. 10க்கு 8 தரலாம். அண்ட் லாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்காங்க. பட் வந்து ப்ரொமோஷன்ஸில் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டிலே கூட அவங்க பண்ண ப்ரொமோஷன்ஸ்னால இந்த படத்துக்கு ரீச் கிடைக்கல. ட்ரெய்லராலையும் அந்த சாங்ஸாலையும் தான் ரீச் கிடச்சிச்சு. இன்னும் வந்து இப்போ மகாராஜா படத்துக்கு அப்புறம் வந்து விஜய் சேதுபதி சாருக்கு வந்து நார்த்தில் அண்ட் தெலுங்குலலாம் கூட கொஞ்சம் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இங்கே அங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தால் ஒன்றுமே கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வசூலாக இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து இந்த ட்ரெய்லர் ரீச்னால உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபுல் கிடச்சிருக்கு. பட் வந்து இதை வந்து நல்ல ஒரு முறையில் ப்ரமோஷன் பண்ணி மற்ற லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அது ஒரு சின்ன இது. அதனால் வந்து ப்ரொடக்ஷனுக்கு 8 மார்க்ஸ் தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து 100க்கு 86 மார்க்ஸ் தரலாம். இந்த படத்தில் வந்து சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். இப்படிலாம் நடக்குமா, ஓவராக சில இடத்துல ஓவர் டோஸாக சண்டை போடுற மாதிரி தெரியும். இந்த சண்டைக்கு காரணமானவங்க சமாதானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் அதை பண்ணாமல் கடைசி சீனில் வந்து அதை சொல்கிறதெல்லாம் வந்து
கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருக்கும், இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம்னு தோணும். பட் வந்து ஒரு ஃபன்னான மோட்லேயே படம் போகிறதுனால நம்ம அதெல்லாம் தேட்டரில் பெருசாக யோசிக்க மாட்டோம். ஸோ ஒரு ஜாலியான என்டர்டெய்னராக, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்து இதை தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். விஜய் சேதுபதி சாருக்கு வந்து மகாராஜா கற்றுது ஒரு நல்ல இது ஒரு ஹிட்டாமைய நல்ல சான்சஸ் இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸில் குறிப்பாக கிராமத்து சைட் பிஎன்சி தேட்டர்ஸ்லலாம் நல்லாவே போகும் இந்த படம். ஸோ நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்ஸ்.